ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த நிலம்பிரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் இனிதவனின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சிதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வத்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் மதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஒருவருடைய வாழ்க்கையிலே கடன்கள் அதிகமாகக்கூடிய காலங்கள் நேரங்கள் எந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகனுக்கு வரும், அது அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே எப்படி ஆராய்வது? பொதுவாக என்ன சொல்கிறோம், லக்னத்திற்கு 6ஆம் இடம் எதுவோ கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிப்பது என்று பொதுவாக ஜோதிட நூல்கள் கூறுகிறது. நமது குருமார்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள், கூறுகிறார்கள். அப்போ இந்த 12 ராசி கட்டங்களில் எந்த லக்னமானாலும் அந்த லக்னத்திற்கு 6ஆம் இடம் எதுவோ அந்த 6ஆம் வீட்டு அதிபதி யாரோ அந்த தசாபுத்தி காலங்களிலே அந்த ஜாதகனுக்கு கடன்கள் ஏற்படும். அவனால் கடனை அடைக்க முடியாது, வாழும் வாழ்க்கை போதும் என்றதாகிவிடும். அந்தளவுக்கு நெருக்கடியான காலகட்டங்களிலே அந்த ஜாதகன் வாழ வேண்டியதாயிருக்கும். நிறைய பேர் சூசைடு பண்ணிக்குவாங்க. கடன் அதிகம் ஆகி வட்டி மேலே வட்டி, வட்டியெல்லாம் குட்டி போட்டு லாஸ்ட்டில் சின்னதெல்லாம் பெருசாயிரும். முடியாமல் போய் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு அந்த ஜாதகனுக்கு கடன்கள் அதிகமாக ஏற்பட்டு விடுகிறது. அப்படின்னா அதை அந்த ஜாதகனின் லக்னத்திற்கு 6ஆம் இடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த பதிவு போட்டிருக்கிறோம். இது ஒரு வித்தியாசமான பதிவு. இது எப்படின்னு பார்ப்போம். அதாவது உதாரணமாக மேஷ லக்னம் அப்போது அந்த லக்னம் நின்ற புள்ளி, அதாவது உதாரணத்திற்காக இதை நான் தெரிந்து கொள்வதற்காக இந்த ஜாதகம், ஏன்னா ஒரு ஜாதகம் இருக்குது, அதை நேரடியாக போடலாம். ஆனால் அந்த ஜாதகனிடம் நாம் அனுமதி பெற வேண்டும், இல்லைன்னா அது போடக்கூடாது, தப்பாயிடும். அப்போ நாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம ஓரளவு பார்ப்போம். அப்போது லக்னம், மேச லக்னம், காலபுருஷனை பற்றியே பார்ப்போம். 20 பாகை கலையிலே லக்னம் உண்டு. 20 பாகை கலையில் லக்னம் உண்டு. அப்போது நம்முடைய கேள்வி என்ன, இந்த மேச லக்னத்தில் 20 பாகை கலையில் பிறந்த ஒரு ஜாதகனுக்கு எந்த காலகட்டத்திலே கடன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய இந்த பதிவு. அப்போது மேச லக்னத்தில் 6ஆம் இடம் எது அப்படின்னா கன்னி. இந்த கன்னி ராசியிலே 20 பாகை கலை அப்படின்னா அஸ்தம் 3ஆம் பாதத்திலே இருக்கிறது. அஸ்தம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும், எந்த காரகத்தை நாம் ஆராய்கிறோமோ அதை லக்னமாக கொண்டு அந்த லக்னத்திற்கு 10ஆம் இடம் எதுவோ அந்த இடத்தில் எந்த நட்சத்திரத்தில் அந்த பாகைக்கலை விழுகிறதோ அந்த நட்சத்திரநாதன் யாரோ, அல்லது அந்த நட்சத்திரம் நின்ற கிரகம், ஏதோ ஒரு கிரகம் அந்த ராசியில் அந்த 10ஆம் இடம் எதுவோ அந்த இடத்துல இந்த 20 பாகை கலையில் அந்த ஜாதகனுக்கு உள்ள லக்ன புள்ளி எதுவோ அந்த லக்ன புள்ளியின் அளவில் பாகைக்கலையில் அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றால் இப்படி எடுத்துக்கணும். இப்போ இது பொதுவாக ஓரளவு சொல்கிறேன். அந்த ஜாதகனுக்கு கணிக்கும்போது நாம் இப்படி எடுக்கணும். எப்படி, லக்ன புள்ளி எதுவோ அந்த லக்ன புள்ளிக்கு 6ஆம் வீடு அதே புள்ளி தான் பார்க்கணும். அதிலிருந்து அந்த லக்ன புள்ளி 10ஆம் இடத்தில் பார்க்கும்போது நமக்கு விளக்கம் நல்லா புரியும். அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அப்போது
மேஷ லக்னம், லக்னத்துக்கு 6ஆம் இடம் கன்னி, கன்னிக்கு 10ஆம் இடம் மிதுனம். மிதுனத்தில் 20 பாகை கலையில் இதே லக்ன புள்ளி நம்ம பார்க்கும்போது திருவாதிரை 4ஆம் பாதத்தில் நிற்குது. அப்போது அந்த இடத்தில் எந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தில் நிற்கலை, அந்த நட்சத்திரம் அப்படி தான் இருக்குது அப்படின்னா நாம் எப்படி எடுக்கணும்? அதாவது அந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான். அப்போது ராகு பகவான் அப்படின்னா சூரியன், புதன், ராகு பகவான். இந்த ஒரு தசாபுத்தி காலங்களிலே இந்த ஜாதகனுக்கு கடன் மேல் கடன் அதிகமாகி வாழ்க்கை போதும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார் அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஏன்னா இதுலேயும் ஒரு சூட்சமம் உண்டு. இந்த ஜாதகன் வளர்விரையில் பிறந்திருக்கிறாரா அல்லது தேய்விரையில் பிறந்திருக்கிறாரா என்று நாம் ஆராய வேண்டும். ஏன்னா எந்த தசாபுத்தி இந்த ஜாதகனுக்கு நன்மை கொடுக்கும், எந்த தசாபுத்தி தீமையை கொடுக்கும். இப்போது மூணு செட் சொல்லியிருக்கிறோம். அதாவது ராகு பகவான், சூரியன், புதன். இந்த 3 கிரகங்களில் நல்லது எது தீயது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தை ஆராயும் போது தான் புரியும். அப்போது வளர்பிறை என்ன அது ஒரு வழிமுறையும், தேய்பிறை என்றால் அது ஒரு வழிமுறையும் வரும். அப்போது இந்த ஜாதகன் கடனாளியாகக்கூடிய காலம் அந்த தசாபுத்திகளிலே வரும். உதாரணமாக இன்னொரு ஜாதகம் பார்ப்போம். இன்னொரு உதாரண ஜாதகம், தனுசு லக்னம், 10.10 பாகைக்கலையில் லக்னம் நிற்குது. அப்போது இந்த ஜாதகனுக்கு கடனாளி, கடன்கள் அதிகமாகக்கூடிய காலம் எப்போ வரும் அப்படின்னு நாம் உறுதியை சொல்லணும்னா, லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6ஆம் இடம் ரிஷிபம். ரிஷபத்தில் இது 10.10 பாகைக்கலை என்பது ரோகிணி நட்சத்திரத்திலே நிற்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் நிற்குது. அப்போது இந்த 6க்கு 10ஆம் இடம் அப்படின்னா கும்பராசியிலே சதயம் 2ஆம் பாதத்தில் அந்த 10.10 பாகைக்கலை என்பதை இதில் நிற்குது. அப்போது இந்த ஜாதகனுக்கு சதயம் நட்சத்திரம் 2ஆம் பாதம்னா அப்போ என்ன வரும்? சதயம்னாவே ராகு. அது ஏற்கனவே முன்ன சொன்னதும் ராகுவில் தான் வருது, இதுவும் ராகுவில் தான் வருது. அப்போது ராகு, புதன், சூரியன் இந்த தசாபுத்தி காலங்களிலே இந்த ஜாதகனுக்கு கடன்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இது எப்படி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதான் வளர்பிறையும் தேய்பிறையில் வளர்பிறையில் அது தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான், அதே போல் யோகம், கரணம், திதிகள் இதையும் கொஞ்சம் பார்க்கணும். பார்த்து அப்போ தான் டச் பண்ண முடியும். புள்ளி விவரமான நேர காலங்களை நாம் அறியலாம். முடியாதது ஒன்றும் இல்லை. ஏன்னா நமது குருமார்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, புத்தகங்களிலும் இது உண்டு. ஏன்னா இது நேர காலங்கள் அதிகமாகுதுன்னு சுருக்குறோம், முடிஞ்ச அளவுக்கு சுருக்குறோம், பதிவை சுருக்குறோம். அப்போது இந்த ஜாதகனுக்கு புதன் தசா, சூரிய தசா அல்லது ராகு தசா, இந்த தசா புத்தி காலங்களிலே அந்த ஜாதகனை தொடும்போது, எந்த வயதில் அது தொடுது, அந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகன் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டலாம், நிலபுறங்களை வாங்கலாம், அசையும் சொத்து அசையா சொத்து 2 வகை உண்டு. அது நினைக்கிறது எப்படி வேணாலும் நினச்சிட்டு போட்டோம். இந்த தசாபுத்தி காலங்களிலே இவன் கடன் செஞ்சார்னா அந்த கடனை அந்த ஜாதகனால் அடைக்க முடியாது. வீடு வாங்கினா அந்த வீடு விற்றுருவான், நிலம் வாங்கினா அந்த நிலத்தை விற்றுருவான். ஏன்னா அது ஈடுகட்ட அவனால் முடியாது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த ஜாதகனுக்கு நடைமுறையில் வரும்போது, தசாபுத்தி நடைமுறையில் வரும்போது அதிக எச்சரிக்கை தேவை. ஏன்னா இது முன்கூட்டியே தெரிஞ்சுட்டா அது தகுந்த மாதிரி சுப செலவு எப்படி செய்யணும், டெட் அமௌண்ட், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் டெட் அமௌண்ட்டாக போகும். அது மறுபடியும்
அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருந்தால் தான் அது ஈடுகட்ட முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ நான் அது முடியாத பட்சத்தில் அதை விற்கணும். அது எதுக்கு அந்த வேலை செய்யணும்? அதை முன்கூட்டியே ஜோதிடர்களிடம் தெரிந்திருந்தால் அது எப்படி நாம் தடுத்து நிறுத்தி கொள்ளலாம், அல்லது அந்த ஒரு முயற்சியில் ஈடுபடாமல் இருக்கலாம். எச்சரிக்கைக்காக தான் இப்படி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு. அப்போது ஒரு ஜாதகனுக்கு எந்த தசாபுத்தி காலங்களிலே எந்த வயதுகளிலே கடன்கள் அதிகமாகும் என்பதை பற்றிய தான் இந்த பதிவு. வணக்கம்.